ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட்டி குழந்தை சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் இறால் பிரியாணியும் இறால் பெப்பர் கிரேவியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இறாலை நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி எல்லா இறாலையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 5-6 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவியாச்சுங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இறாலில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா, மல்லித்தலை சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாமே சேர்த்து ஒரு ஏலக்காய் சேர்த்து இப்போ இது நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு நம்ம கொஞ்சமாக புதினா, மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நான் 3 தடவையாக அப்பைக்கப்போ சேர்த்துக்கிடுவேன். மொத்தமாக ஒரே தடவை போட மாட்டேங்க. அதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பக்கத்துலேயும் கிரேவிக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற மசாலா கிரேவியை எடுத்து இறால் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லித்தலை, புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பக்கத்தில் வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இப்போ குழம்புக்குமேவும் இறால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டுங்க. கிரேவிக்குமே இறால் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையுமே நல்லா நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. அதுக்கு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இறாலில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் பரட்டி வச்சோம். அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம புதினா, மல்லித்தலை சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. கிரேவிக்குமே இறால் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான காரெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் நிறையா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை இறக்கலாங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கலாம். நம்மளுக்கு பிரியாணி கூட ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக நெய் சேர்த்து நல்லா அடிகொட்டை கிளறி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நான் புதினா சட்னியும் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேங்க. புதினா சட்னி ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சுட்டி குழந்தை சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.